எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. கடவுளே ஆண்டவா, இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமா இருக்கணும்ப்பா. பிள்ளையாரப்பா, முருகா, எல்லாத்தையும் காப்பாத்து. நோய் நொடி இல்லாம மக்கள் எல்லாம் காப்பாத்து. இந்த தங்க விலைய கொஞ்சம் இறக்கி விடு. எதுக்கு அந்த வருஷத்துல அவ்வளோ தங்க விலை ஏறி போய் கிடக்கு? எங்களை மாதிரி உள்ளவங்கள எங்க தங்கம் வாங்க முடியும் ஆண்டவா? கொஞ்சம் தங்க விலைய கொஞ்சம் இறக்கி வைப்பா. கொஞ்சம் நானும் ஒரு 5-6 பவுன் எடுத்துக்கிடுவேன். ஒரு ரொம்ப வேண்டாம், ஒரு கிராம் ஒரு 4000 ரூபாய்க்கு வந்தா கூட போதும். நான் ஒரு 10 பவுன் எடுத்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கூட்டிடு. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இந்த தங்க விலையை மட்டும் கொஞ்சம் இறக்கி போடுப்பா இந்த வருஷம். பூவு பழம் எல்லாம் வச்சாச்சு. இவ்வளவு எங்க இன்னுமா கிளம்பிக்கிட்டு இருக்கா? ஏல ஏல சுரேஷ், சுதா, சீக்கிரம் வாங்க சாமி கும்பிட. அப்பா கிளம்பிட்டான்னு பாருங்க. அப்பா கிளம்புனா வர சொல்லு. இன்னைக்குதான் வருஷ பிறப்புன்னு சாக்கா வச்சு அவரு கையில இருந்து காசு வாங்கணும். ஏங்க அப்பா, என் பிள்ளைல கிளம்பிட்டா? சூப்பரா இருக்கே. ஏடி சுதா, சூப்பரா இருக்குடி Dress. ஏமா நானி? சுதாகரு, நீ சூப்பரா இருக்கல. பிள்ளைக்கு Dress செயின் எல்லாம் போட்டுருக்க. நீ ஏடி அவனுக்கு செயின் எல்லாம் போட்டு விட்டுருக்க? ஆமாமா, நான் தான் அவனுக்கு போட்டு விட்டேன். அந்த Dressக்கு அந்த செயின் நல்லா இருக்குல, ஏன் செயின் தான். நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. நீ செயின் எல்லாம் எடுத்து போட்டுருக்கியா? ஆமாமா, நான் போட்டுருக்கேன். இந்த கவரிங் இந்த Dressக்கு இதான் மேட்சா இருக்கும். சுடிதார் போடுதுன்னு நீ தான் பாவாடை தாவணி கட்டிட்டு தமிழ் வருஷ பிறப்புமானே. அதான் இத எடுத்து போட்டுருக்கேன். நல்லா இருக்கா? நல்ல அழகு போல இருக்குடி. இந்த தங்கச்சீனு கிங்கச்சீனு எடுத்து போட வேண்டியதானே. எதுக்கு கவரிங் எடுத்து போட்டுருக்க? போதும் போதும். இந்த சீனோட தான் என்னால வெளியில அங்க இங்க அலைய முடியும். தங்கச்சீனை போட்டுட்டு அலைய முடியுமா? எவனாவது தங்க விக்கிற விலைக்கு என் கழுத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வேற போறான். இதுதான் சேஃப்டி. எங்க போனாலும் வந்தாலும் இதே நான் போட்டுக்கிடுவேன். முதல்ல தங்கச்சீனெல்லாம் எங்க? பீரோல ஒண்ணுத்தையும் காணோம். ஆமாம்மா, அம்மா மறந்தே போயிட்டேன் பாரு. அம்மா சீனி கீனி எல்லாத்தையும் எடுத்து சாமி கிட்ட வச்சிருக்கேன். இன்னைக்கு வருஷ பிறப்புல சாமி கிட்ட வச்சு எல்லாத்தையும் கும்பிட்டோன்னு நம்மளுக்கு அடுத்த வருஷம் நிறைய தங்கம் பணம் எல்லாம் கிடைக்கும். அதான் சாமி கிட்ட வச்சிருக்கேன். விலைக்கு. ஆனா உனக்கு நினைப்புனா அடுத்த வருஷம் நகை எடுப்போம்னு நினைச்சுக்கிட்டு நீ இருக்க 2 பவுனையும் பத்திரமா வச்சிரு. அங்க இங்கன்னு போட்டு காணாம ஆக்கிராத. ஆமா, ரொம்ப தான் பேசுவா. 2 பேர் இருக்கிய நடுவுல உடனே எங்கடி? சுரேஷ் பையில எங்க காணோம்? அந்த இருமாடி எங்க போச்சோ? ஏண்ட வந்து கேக்க? சரி, எங்கயாவது இருப்பா. சரிட்டு போங்க. அம்மா சாமி கிட்ட எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் பாரு. கும்பிட்டுட்டு வா. அப்பா கால்ல விழுந்து காசு கிசு தரும். வருஷ பிறப்பதுமா வாங்கி வச்சுக்கிடலாம். வா. அம்மா இப்பதான் இட்லி ஊத்தி வச்சிருக்கேன். சட்னிக்கு அரைக்க போறேன். அதுக்குள்ள 2 பேரும் போய் சாமிக்கு கும்பிட்டுட்டு வாங்க. அங்க ஹால்ல அப்பா உட்கார்ந்துருப்பாரு பாரு. அவர் கால்ல விழுந்து திருநீர் பூசிட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எப்படி உங்க அப்பா உங்க அத்தை வீட்டுக்கு போவாரு. அங்கதானே உங்க ஆச்சி இருக்கா. கூட போல நீ போய் உங்க ஆச்சி கால்ல விழுந்து, ஆச்சி ஒரு 1000 ரூபாய் தான் அப்படின்னு கேட்டு 1000 ரூபாய வாங்கு. 100 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் தந்தான்னு வையே, மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிரு. 1000 ரூபாய் தான்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேனே. ஏம்மா, நீ சரியான ஆளுமா. அந்த பையன் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க? உண்மையை தானே சொன்னேன். என்ன செய்யுது உங்க ஐயா? சும்மாவா போவாரு? அங்க போய் எல்லாத்துக்கும் 1000 2000 கொடுத்துட்டு தான் வருவாரு. ஒருத்த தானே போறான். 1000 ரூபாய் வாங்கிட்டு வரட்டும். அப்ப நானும் அப்பா கூட அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? சீச்சி, நீ எல்லாம் போக வேண்டாம். வயசு பிள்ளை, நீ எனக்கு அங்க போற? அங்க போகல ஒன்னும் தேவையில்லை. அவளா வீட்டுக்கு வந்து அவனா பேசிக்கோ வச்சுக்கோ. உன்னையெல்லாம் அங்க அனுப்ப மாட்டேன். அவன் மட்டும் வேணா போயிட்டு வரட்டும். ஆண்டவா, இந்த வருஷம் எல்லா மக்களையும் நல்லா வச்சிரு. ஏட்டி நீலாம்பரி, சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வா. இட்லியை கொண்டா. நான் சாப்பிட்டுட்டு எங்க அக்கா வீட்டுக்கு வேற போனோம். ஏங்க அப்பா, என் பொண்டாட்டி நீலாம்பரி இன்னைக்கு பட்டு சேலை கிளல கெட்டி என்னமா இருக்கா? வருஷ பரப்புல பழைய சேலையவே கெட்டிக்கிட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள்ல அந்த புது சேலைகளை எடுத்து கெட்டுதே. சரி இரு. அந்த பிள்ளைல வாங்க சீக்கிரம். ஏங்க அப்பா, என் 2 பிள்ளைல என்னன்னு இருக்கு. ஏன் மூத்தமாவா சுதா மகாலட்சுமி மாதிரிலாம் இருக்கா. அந்த பையன் சுரேஷ் எங்க? அவனை காணோம். அந்த மாடி எங்க போச்சப்பா? அவனை காலையில இருந்து ஆள காணோம். நான் எந்திரிச்சு பாக்கும்போது அவன் புது Dressலாம் போட்டு கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆளே காணோம்.
எங்க போயிருப்பான்? ஊர் சுத்ததான் போயிருப்பான் அந்த பையன். வர வர அந்த பையன் போற போக்கெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. நீலாம்பரி, எல்லாம் நீ குடுக்கற செல்லம் தான். கேட்டியா? கடையில ஒரு 5க்கு 2 வந்து நிக்கலாம்ல. இவ்வளவு அவசரம் வளர்ந்த பையன் டீ கடை பக்கமே வரமாட்டிக்கான் தெரியுமா? ஆமா, நீங்க இப்படி காலங்காத்தால ஏசுவீங்கன்னா அந்த பையன் எங்கயாவது வெளியில போயிருப்பான். நல்ல நாள் பிறப்புமா அந்த பையல ஏசாதிய வந்துருவான். இங்கனக்குள்ளதான் எங்கயாவது போயிருப்பான். ஏட்டி நீ சும்மா இரண்டி, நீ வேற அவர்கிட்ட கோத்து கோத்து விடுவாய்வா. பாத்தியா உங்க அம்மாக்காரியா அவன் அவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாரான்னு? ஆமாப்பா, அம்மா அப்படிதான். எப்ப பாரு அந்த பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கிடப்பா. ஐயாக்கும் அவளுக்கும் அந்த பையல குறை சொல்லலைன்னா இருக்க முடியாதுப்பா. சரி சரி, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் திருநீரை பூசி காசுல கையில குடும். ஆண்டவா, என் பிள்ளைகளு நோய் நொடி இல்லாம நீண்ட காலம் நல்லா இருக்கணுப்பா முருகா. ஏம்மா தங்கம் போதுமா எந்தி. என் பிள்ளை நல்ல சேட்டை பண்ணாம நல்ல பிள்ளைய வளரணும்னமா. சரிப்பா. இந்தாமா தங்கம் சுதா அண்ணா. இன்னால தங்கம்னா ஏட்டி நீ எதுக்கு கரங்க? அது தொண்டை கரகரப்பா. தொண்டை கரகரப்பா. உங்க முறை எனக்கு யாரு காசு தருவா? காசு தார வருஷ பிறப்பதுமா. நீதான் சாக்கு இவள கால்ல விழ வைக்க. கால்ல விழுந்தா காசு தருவேன். காலில விழுவா. காலில எதுக்கு விழணும் இல்ல கேக்க தெரியாமதா? இல்ல கொடுமைப்படுத்தியலோ? பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தின்னு கொண்டு ஜெயில வச்சிருவேன் பாத்துக்கோங்க. ஒழுங்கா காசு தாங்க. இத கேட்டு விட்டுட்டு போயிருவேன். ஏங்க அப்பா சும்மா சொன்னேம்மா. நீ காலெல்லாம் ஒண்ணும் விழ வேண்டான்னா நான் காசு வச்சுக்கோ. சரி, நான் போய் எங்க அக்காவையும் எங்க அம்மாவையும் பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரு 8. சாப்பிட்டுட்டு போறே நீ எல்லாம் இப்பமேவா போறியா? சாப்பிட்டுட்டு போலான்னு தான் நினைச்சேன். சரி, ஒரு 8 பார்த்துட்டு வந்து சாப்பிடுதேனே. சரி, நான் அங்க அக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். அப்ப இந்த சின்ன பையலையும் கூட்டு வாங்க. கூட்டு போய் உங்க அம்மாட்ட எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சரி ஆட்டும். இளவால காசு அம்மாட்ட கொடுத்துட்டு வா. ஏட்டி நீயும் காசு அம்மாட்ட தட்டி அம்மா பத்திரமா வச்சிருக்கேன். ஏமா இந்தாரி ஆல்ரெடி என் காசு உன்ட்ட 650 ரூபாய் இருக்கு. இந்த 500 சேர்ந்தா 1200 ரூபாய். நான் எப்பமாவது கேக்கும்போது எம்மா குழுவுக்கு கட்டிட்டேம்மா அம்மாட்ட காசு இல்ல வைக்கன்னு சொல்ல கூடாது சொல்லிட்டேன்பா. எனக்கு வேணுங்க நேரம் எனக்கு தரணும் நீ. தாரேன் கொண்டா கொண்டா. என்ன செய்ய போற உங்க காசு வச்சினா உங்களுக்கு வேணுங்கதெல்லாம் அம்மா தான வாங்கி தரேன். கொண்டா வச்சிருக்கேன். ஏமா இது யாரு? நடு வீட்டுல கழுதைக்கு சட்டை போட்ட மாதிரி ஒண்ணு நிக்கி. ஏலே சுரேஷ் மண்டைய பியாத்துறவம்ல மவனே. ஏலே எரும மாடு என் பிள்ளை எவ்வளவு அழகா கிளம்பி நிக்கி. என் பிள்ளைய பட்டு கழுதுங்க. சரி நீ எங்கிட்டு போன? இம்புட்டு நேரம் வீட்ல சாமியை கும்பிடல. வருஷ பிறப்பதுமா எங்கல போன காலங்கத்தால? ஐயாக்கு காலங்காத்தாலே பல வேலைகள் இருக்கும். அதுக்கு என்னங்க இப்போ ஏமா சுண்டலு கொலக்கட்டை எது அவிச்சியா கொண்டா திம்போம். சார் வெளியில சுத்தம் பண்ணது ரொம்ப நல்லதுதான். அப்பா இப்பதான் திருநீர் பூசி எல்லாத்துக்கும் காசு வந்துட்டு போச்சு. அம்மா கையில பாரு உனக்கு நாமம் தாம்ல. சுதாகர் பைய கூட காசு வாங்கிட்டா இந்த எரும வீட்ல இருந்தா நேரா காசு கிடைச்சிருக்கும். ஐயோ பாவம் பிள்ளைக்கு காசு கிடைக்காத போயிட்டு. உண்மையாவா இந்த பைத்தியம் சொல்லுது? அப்பா காலையில விபூதி பூசி காசு கொடுத்துச்சோ? எங்க அப்பாவை காணும்? ஏன் காசு எங்க அப்போ? வாங்க அப்பாட்ட போய் கேளாத. காலங்காத்தால வீட்ல இல்லாம போயிட்டு இப்போ வந்துகிட்டு காசு இல்ல அது இல்லன்னுக்கிட்டு. அம்மாவை பாத்தியா அப்பாக்கு கேக்கே கூ. அம்மாவை பாத்தியா அப்பா உனக்கு காசு தரல கூ. சுரேஷுக்கு நாமோ கூ. ஏட்டி சுதா, என்ன பாடி ஆடி வெறுப்பேத்தலாம் நினைக்காத. நான் எப்படியாவது அப்பா வந்தது திரும்பியும் காசு வாங்குவேன். நீ வேணா பாரு. சரி என்னமோ பண்ணிட்டல. ஏலே அக்காவை ஒரு நல்ல போட்டோவை எடுத்து தாளே இன்ஸ்டாகிராம்ல போடணும். பாட்டி போய் விழு. எங்கிட்டும் போட்டா ஒண்ணுதான் குறை விழுக்கு. நீங்க எடுத்துக்கோ, இல்ல என்னமோ செய். இந்த எருமைட்ட போய் போட்டோ எடுத்து கேட்டேன் பாரு. அடடே, இது நீலாம்பரி அக்கா மவளா? ஏட்டி சுதா, சூப்பரா இருக்கே Dress. அதானே நல்லா இருக்குடி Dress. தேங்க்ஸ் தி. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்க அம்மாவை இங்க கூப்பிடேன். யம்மா லட்டட்ட பிளாக்கியத்தல வந்திருக்காவோ பாரு இங்க வா. இந்த அக்கா காலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டாவளோ? இங்க ஆறு லட்டு. இந்த அக்காவை பாரு பட்டு சேலை நகை இதெல்லாம் போட்டு ஜொலிக்கல செய்தாவோ நீலாம்பரி அக்கா. ஏட்டி வாங்கட்டி 2000. ஏக்கா கலக்குதியல, சேலெல்லாம் சூப்பரா இருக்கு. பரிசு பரப்பலாட்டி
பார்க்க. அதான் அப்புறமா சாயந்தரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வேணா கொஞ்ச நேரம் கெட்டணும், அவ்வளவுதான். நானும் கெட்டி கெட்டி பார்த்தேன் காலையில, அதெல்லாம் வேலைக்கே ஆவல. அதான் சரின்னு கழுவிய எப்போதும் போடுற ட்ரெஸ்ஸே போட்டாச்சு. ஏக்க நீங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டீங்களோ? ஆமா பிள்ளைகளா, இப்பதான் சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டு இட்லியை ஊத்தி வச்சிருக்கேன். காலையில சாப்பாடு தான் செய்யணும். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடுதீங்களா? சரிக்கா சரி, நாங்க சும்மா தான் வந்தோம். நீங்க என்ன செய்திய அப்படின்னு பார்க்கதான். வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டாமா உங்களுக்கு? புது வருட பிறப்பு வாழ்த்துக்கள் அக்கா, புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமாக்கா, உங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம் தான் வந்தோம். வருஷ பிறப்பு வாழ்த்துனே. சரிடி புத்தாண்டு வாழ்த்து. சரியா, எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்னு. சரிக்கா, நான் வாரேனே, நேரம் ஆகுது. சரி, உங்களை காலங்கத்தால பாத்துட்டு வந்துருமே தான் வந்தேன். இந்த லட்டு வந்தாலும் அம்சரோடி, அத நானும் வாரேன்னு வந்தேன். அங்க எனக்கு வேலை கிடக்கு. எங்க அத்தைக்கு வேற மத்தியானம் 6 விதமான கறி வைக்கணுமா, 6 விதமான சாம்பார் வைக்கணுமா. கேட்டியலா? முத நாளே வருஷ பிறப்பதுமா நல்ல வகை வகையா வச்சு சாப்பிட்டாதான் இந்த வருஷம் ஃபுல்லா நல்லா சாப்பிட முடியுமா அப்படின்னு அது சொல்லுது. நான் இதை எங்க போய் சொல்ல? இன்னைக்கு ஃபுல்லா நான் அடுப்பாங்கரையில தான் அவிய போறேன்னு நினைக்கேன். அடேங்க அப்பா, 6 விதமான கறி, 6 விதமான சாம்பார் வைக்க போறியா? சரிதான், அப்ப நீ இன்னைக்கு அடுப்பாங்கரையை விட்டு வெளியில வந்த மாதிரிதான். எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பையும் காரத்தையும் அதிகமா அள்ளி போடடி. மாமியாக்கு தின்னுட்டு புடுங்கிட்டு போட்டும். எங்க இருந்துதான் இதெல்லாம் கண்டுபிடிக்க அவ்வளோ சரியான ஆளுதான். இப்ப நல்லா சொல்லுவானா? போறேன் பண்ணி யாராவது விழுந்து அடிச்சு ஓடுதத பாரு. ஏட்டி நீ அது இரு காலையில இட்லி ஊத்திட்டேன், சாப்பிட்டுட்டு அப்புறமா போலாம். ஆமாக்கா, நான் இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் போறேன். நீங்க போனாலும் இப்போ நான் போறதா இல்ல. வீட்டுல எங்க அம்மா புட்டு இருக்கா பாருங்க, அவ வேலை பார்த்துட்டு கிடக்கா. நான் அங்க இருந்தேன்னு வைங்களேன், இதை செய் அதை செய்யு உசுர போட்டு எடுப்பா. அதான் நான் வெளியில போயிட்டு வரேன்னு வந்தேன். வீட்டுல எங்க உங்க மவ மட்டும் தான் இருக்கா, அந்த சின்ன பையலையும் காணும், சுரேஷையும் காணும். சுதாகர் சின்ன பையலைய வீட்டுக்காரு கூட்டு போயிருக்காரு என் மைனி வீட்டுக்கு. இன்னைக்கு வருஷ வரப்புல அவளை பார்த்துட்டு போய் காசை இத கையில கொடுத்துட்டு வருவாரு. அதான் போயிருக்காரு. ஏன் மவன் சுரேஷ் அந்த போய் இப்பதான் வந்துட்டு கோவிச்சிட்டு போனான். அவ காலையில எங்களுக்கெல்லாம் திருநீர் பூசி காசு கொடுத்தாச்சு. இவ என்றானா இவனுக்கு காசு கொடுக்கலன்னு கோவிச்சிட்டு போனான். எனக்கு தெரிஞ்சு அவன் வீட்டுக்கு தான் போயிருப்பான் தனுச பார்க்க. அடடே சரி சரி, இந்த குருவி கூடு கிளவி எதுவும் வீட்டுக்கு வந்துச்சா? இல்லடி, அவளும் வரல. அவ சாமானும் ஒண்ணும் வாங்கல. வாரேனாவோ இன்னைக்கு நீங்க சாமி கும்பிடுங்க வீட்டுக்கு வாரேனாவோ இன்னும் வரல. அவளும் அவ ஃப்ரெண்ட் எலியும் சேர்ந்ததுல இருந்து இப்ப நம்மலாம் அவளுக்கு கண்ணு தெரியல போல. 2 பேரும் சண்டை போட்டு கிடந்தது நம்ம வீட்லயே கிடந்தாவும் 2 பேரும் சேர்ந்தது இங்க வருது பாடே இல்ல. ஆமாக்கா, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். அந்த 2 கலவையும் சேர்த்து வச்சிருக்க கூடாது. பேசாம இன்னொரு தடவை பிரிச்சு விட்டுருவோமா? எங்கேயும் கூப்பிட்டோன்னு வைங்களேன், கை ஒலையுது, கால் ஒலையுது, மண்டை ஒலையுதுன்னு ஒரே கதை. ஏட்டி சும்மா இரு. ஐயோ பாவு இருந்துட்டு போறாவோ. அவளா இப்ப தோணும் போது வருவா.